நம்ம டாக்டர் கிட்ட போறோம், அமர்ந்து கொண்டிருக்கிறோம். யாராவது வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன், இல்ல நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவோம். அடுத்தது டாக்டரை பார்க்கறதுக்கு டாக்டர் ரூமுக்கு போவோம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னோம். அதாவது நான் என்று சொல்லுக்கு பொருளா எதை பயன்படுத்தினோம் என்றால் நமது உடலை. அப்போ உள்ள போய் நம்ம டாக்டர் கிட்ட என்ன சொல்லணும்? நான் என்ற சொல்லுக்கு பொருளா உடலை பயன்படுத்தி விட்டு டாக்டரை பார்க்கும்போது என்ன சொல்லணும் என்றால் நான் சரியில்லை என்று தான் சொல்லணும். ஆனா நாம உடனே பார்த்தீங்கன்னா எனது உடல் சரியில்லை என்று மாற்றி விடுகின்றோம், என்னுடையது என்று சொல்லி விடுகின்றோம். இப்ப நம்ம டாக்டர் கிட்ட போய் நான் சரியில்லை என்று சொன்னா அவர் என்ன சொல்லுவாரு? நீ வர வேண்டிய ஹாஸ்பிட்டல் இது கிடையாது, நீ வேற ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு அவர் சொல்லுவாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா என் மனது சரியில்லை, என் புத்தி சரியில்லை, அது தப்பு தப்பா முடிவு எடுக்குது, பிறகு எனக்கு அறியாமை உண்டு, அப்படி எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் என்னோட சூட்ச்ம சரீரம், ஸ்தூல சரீரம், பிறகு அஞ்ஞானம், இவைகள் எல்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். சில சமயம் நான் என்று சொல்கிறோம், அது தவறு. இப்போ என்னுடையது என்று சொல்வதனால் குரு இப்படி முடிக்கிறார். ஆகவே அவை ஆத்மா அல்ல, அப்படின்னா நான் அல்ல. இப்போ நான் என்ற சொல்லுக்கு பொருளால் இந்த தத்துவங்கள் எல்லாம் பொருந்தாது, சொல்லுக்கான பொருள் அல்ல என்று குரு நிலைநாட்டி விட்டார். இப்போ சிஷ்யன் அடுத்த கேள்வி கேட்கிறான், அப்போ ஆத்மா என்றால் என்ன? அதற்கு குரு பார்த்தீங்கன்னா சத் சித் ஆனந்த சொரூபம் என்று விளக்க இருக்கிறார்.